எக்ஸ்பிஎம் இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் வெள்ளக்கடையில் இருக்கு. இந்த மிஷின் தயாரிக்கிறதுல இந்தியாவிலே நாங்க தான். எக்ஸ்ப்ளோரை விட ஒரு சிறந்த ஆயில் பிளிங் எடுக்கிற மிஷினுங்க இது. ஆமா, இது புது மாடலுங்க. நாங்க 2 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். இதுல வந்து தேங்காய் மட்டும் இல்ல, தேங்காய், எள்ளு, கடலை, கடுகு, சூரியகாந்தி, வேப்பங்கொட்டை, ஆமணக்கு எல்லா ஆயில் பிளிங் எடுக்க முடியும். எல்லா ஆயிலும் பண்றாங்க. ஆமாங்க, அது மட்டும் இல்லைங்க. நீங்க மரத்துக்குல புண்ணாக்கு அள்ளணும், இது அள்ள வேண்டாம், புண்ணாக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். ஆமாங்க, எல்லாத்து மாதிரி வந்துருங்க. ஆமாங்க, இங்க கீழ் மாட்டேங்க சூடா வருங்க. இதுல வந்து 1 மணி நேரத்துக்கு 3 HP தாங்க. 40 ரூபா மணி நேரத்துக்கு போடலாம். ஏங்க 70% ஆயிருங்க. 50%, 55, 60% மேல வரவே வராதுங்க. எங்க விஷயத்துல 70% ஆயிருங்க. நவீன டெக்னாலஜி, இந்த காலத்துக்கு ஏற்ற மிஷினுங்க இது. சரிங்களா? இந்த மிஷின் எங்க கிட்ட 1 HP 20 கிலோ கெப்பாசிட்டி, 2 HP 30 கிலோ கெப்பாசிட்டி, 3 HP 40 கிலோ கெப்பாசிட்டி, 3 HP. இது 5 HP 60 கிலோ கெப்பாசிட்டி, அப்புறம் 7 HP 80 கிலோ கெப்பாசிட்டி, 10 HP 100 கிலோ கெப்பாசிட்டி வரைக்கும் இருக்கு. எல்லா விதையும் போட்டு ஆயில் எடுக்க முடியும். ஒரே மிஷின்ல அனைத்து விதையும் போட முடியும். முழு ஆயில் வெளியே வந்துடும். ரொம்ப கஷ்டம் இல்லாம ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி மாடல். இந்த காலத்துக்கு ஏற்ற மிஷினுங்க. ஒரு நவீன மாடலுங்க இது. ஆயில் வருது. ஆமாங்க. உடனே பேக் பண்ண முடியுமா? இல்லைங்க, நீங்க நம்மகிட்ட ஃபில்டர் இருக்குங்க. ஃபில்டர் ஓசையில போட்டா ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகி வெளியே வந்துருங்க. உடனே பேக் பண்ணி கொடுக்கலாம். இல்ல இது அப்படியே வச்சுட்டீங்கன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணி நாளை காலையில நல்ல தெளிவாயிடும், எடுத்து கொடுத்துடலாம். இதுல எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். சொல்லுங்க. நீங்க இதுல நாட்டுல போட்டு அரைக்கிறீங்க. ஆமாங்க. அது இதுல வர அந்த ஆயிலோட சத்து தரம்லாம் குறையுமா? குறையாதுங்க. ஏங்க நம்ம இவ்வளவு நாளா கல்ச்செக்ல தான் ஆட்டணும். அதுக்கப்புறம் எக்ஸ்பெல்லர்னு வந்துச்சு. நம்ம நல்லா தானே இருந்தோம். அதுக்கப்புறம் மரச்செக்கு, ரோட்டரி செக்குன்னு ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க. நாங்க அதை விட பெட்டரா ஒரு மிஷினை கொண்டு வந்துருக்கோம். இதுல புளியறதுனால ஆயில் சூடாகிறது இல்லை. சூடாக பாருங்க, சூடே இருக்காது. சூடு இல்லை. இதுல ஆயில் எந்த சத்தும் குறையாதுங்க. முழு எண்ணெய் நமக்கு கிடைக்கும். அப்படியே தான் இருக்கு, சத்தெல்லாம் குறையவே குறையாது. இதுல ஆடுறதுனால இத்தனை விலை குறைவாக நம்ம கொடுக்க முடியும். இது 3 HP வந்து 2,25,000 ரூபாய் வருதுங்க. இது கூட ஒரு கொப்பரை கட்டு நான் ஃப்ரீயா கொடுத்து, கொப்பரை கட்டா ஃப்ரீயா கொடுத்துருவாங்க. இதுல வர எலக்ட்ரிக்கல் செட்டப்லாம் மிஷின் அட்டாச் ஆகி வந்துடும். தேங்காய் கொப்பரை, அரை கொப்பரை இருக்கு இல்லையா, அந்த காஞ்ச தேங்காய் தான் கொப்பரை. அது உள்ள போட்டீங்க அப்படின்னா கீழே சின்ன இந்த மாதிரி சீசா வந்துருங்க. இந்த மாதிரி வந்துருங்க. இல்லை, நான் காய வச்சு தான் போட்டுக்கிறேன். காய வச்சாதான் நல்லா காஞ்சாதான் தேங்காய் நமக்கு 2 நாளைக்கு கெட்டு போகாது. முழு சத்தும் கிடைக்கும், முழு ஆயிலும் கிடைக்கும். கொஞ்சம் ஈரத்தோட போட்டீங்கன்னா என்ன சீக்கிரம் சிக்குவோட வந்து கெட்டு போயிடும். சார், எங்க வீடியோல ஒவ்வொரு மொழிக்கும் ஒவ்வொரு ஃபோன் நம்பர் போட்டிருக்கிறோம். அதை நீங்க தொடர்பு கொள்ளலாம். ஹிந்தி, இங்கிலீஷ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், தமிழ் எல்லாத்துக்கும் தனித்தனி ஃபோன் நம்பர் போட்டிருக்கோம். நீங்க தாராளமா அந்த வீடியோவில் வச்சுக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்களுக்கு எல்லா தகவலும் கொடுக்க நாங்கள் தயாரா. அது மட்டும் இல்லைங்க, இது 2 HP மிஷினுங்க. இது 3 HPங்க. இந்த மிஷின்ல தேங்காய் கொப்பரை இருக்கு இல்லையா, கட் பண்ணி போட கொப்பரை கட்டு ஃப்ரீயா தான் இருக்கு இல்லையா, இந்த மிஷின் தாங்க. கொப்பரையை தள்ளி விட்டீங்க அப்படின்னா கொப்பரை கட் பண்ணிட்டே வரும். சின்ன சின்ன பீஸா வந்துடும். நம்மளோட ஆயில்
பால் வந்து டீ கிராப் யூஸ் பண்ணுறாங்க, ஜூஸ் யூஸ் பண்ணுறாங்க, வர்ஜின் கோகனட் ஆயில் எடுக்கிறாங்க, ஹாட் ப்ராசஸ் வர்ஜின் ஆயில் எடுக்கிறாங்க. இதெல்லாம் பயன்படுது தேங்காய் பால். சரிங்களா? இது கோல்டு ப்ராசஸ். ஆயில் சூடாகாம வர விஷயம் எல்லாம் கோல்டு ப்ராசஸ். சூடு பண்ணி வர்றது எல்லாம் ஹாட் ப்ராசஸ். இது வந்து அதே மாதிரி ஆயில் மிஷின் தான், மேனுஃபேக்சரிங் ஆயில் இருக்கு. இது 3HP ஆயில் எக்ஸ்ட்ராக்டர், இது 2HP ஆயில் எக்ஸ்ட்ராக்டர், இதுவும் 2HP தான். இது மாடல் பண்ணிருக்கோம். இது பார்த்தீங்க அப்படின்னா கோகனட் பல்வரைசர். இது வந்து ஆயில் ஆயில் ஃபில்டர் சொன்னா இல்லையா, தேங்காய் எல்லா ஆயிலையும் ஃபில்டர் பண்ற ஃபில்டர். உடனே சேல் பண்ண போது நீங்க தெளிவான ஆயில் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது ஃபில்டருங்க எல்லாமே. 70 லிட்டர் வரைக்கும் ஒரு மணி நேரத்துக்கு ஃபில்டர் பண்ண முடியும். அந்த செட்டை ஹைட்ராலிக் கியர் கொண்டு தான் யூஸ் பண்றோம். ஆயில் தெளிவாக இருக்கும். இதுவும் ஃபில்டர் தாங்க, இதுவும் ஃபில்டர் தான், இதுவும் ஃபில்டர் தான். இது வந்து தேங்காய் பால் மிஷின் 20 கிலோ, இது 10 கிலோ தேங்காய் பால் மிஷின். ஆமாங்க. நான் பவுடர் கட்ட தனியாக பால் தனியாக வச்சுருக்கேன். அந்த பவுடர் ட்ரை பண்ணிட்டு நீங்கள் தண்ணி பவுடர் யூஸ் பண்ணிக்கலாம். பால் வந்து நீங்கள் மற்ற கேட்டரிங் பேக்கரி போட்டு பண்ணலாம், மருந்தாய் பண்ண முடியும். கண்டிப்பாக சொல்லுங்கள். நன்றி. லக்ஷ்மி இண்டஸ்ட்ரியல் எக்ஸ்ட்ராக்டர் எங்க இருக்குன்னா கோயம்புத்தூர் வெள்ளக்கிணறுல இருக்கு. இந்த மிஷின் தயாரிக்கிறதுல